ஹலோ செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பர் கதை கேட்க போறோம். அது ஒரு திகில் கதை. பார்க்கலாமா? தருணத்தின் சாபம். மாலையில் பஞ்சவர்ண கிராமம் பசுமையான தோற்றத்தில் இருந்தது. கதிரவன் மறைந்து சூரிய கதிர்கள் அசைந்த போது மரங்களில் பறவைகள் கீதம் பாடின. பிறகு 3 நண்பர்கள் கார்த்திக், ரம்யா, சுரேஷ் ஒவ்வொரு வாரத்திலும் குளக்கரை அருகே கூடி பேச ஆரம்பித்தனர். நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன். அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது. என்ன கனவு? ஒரு பழைய வீடு, அங்கிருந்து வருகை ஏதோ ஒரு பெண்ணின் சுவடு. அந்த சொற்கள் ரம்யாவையும் சுரேஷையும் திரும்ப பார்க்க வைத்தது. அடுத்த நாள் மாலை அவர்கள் 3 பேரும் கார்த்திக் சொன்ன வீட்டை பார்ப்பதற்கு முடிவு செய்தனர். இந்த வீடு அப்படியே ஒரு மந்திரவாதியின் வீடாகவே தெரிகிறது. உண்மைதான், இதற்குள் செல்லலாம். அவர்கள் கதவை தட்டினார்கள். கதவு சத்தமின்றி திறந்தது. அவர்கள் உள்ளே சென்று வெளிச்சம் காணவில்லை. இங்கே இவ்வளவு இருட்டா? ஒரு மின்சார விளக்கு இருந்தால் நல்லது. பளிச்சென ஒரே பெரிய விளக்கு ஒளிர்ந்தது. அவர்கள் ஆச்சரியத்தில் நின்றனர். இதுக்கு பின்னால் யாரோ இருக்கணும். அவர்கள் மேல் நெறித்தனர். ஒவ்வொரு படியிலும் மர்மம் அதிகரித்தது. ஒரு பழைய குத்துவிளக்கு மின்னும் மேஜையின் மீது அந்த வீடு காலத்தால் நொறுங்கி போனது போல இருந்தது. நான் இங்கே ஒரு ஆவியின் சுவடுகள் காண்கிறேன். அந்த காலத்திலிருந்து மர்ம பெண் ஒருத்தி வந்தாள். அவள் பேயின் நடையை உணர்ந்தார்கள். அவளது குரல் மெல்ல பிரபலமாய் அவர்கள் காதுகளை நொந்தது. என்னை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது? என்னால் மீண்டும் வெளிச்சத்தில் வாழ முடியுமா? கார்த்திக், ரம்யா, சுரேஷ் மூவரும் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் அவன் அமைதியுடன் சொன்னது, ஆம், இப்போது நாம் அவளை விடுவிக்க வேண்டும். என் பெயர் கருடன். இந்த வீட்டில் என்னை கொன்றுவிட்டார்கள். என் சாபம் இது. யாராவது என்னை மீட்க வேண்டும். எப்படி உதவலாம்? இந்த வீட்டின் நீண்ட வரலாற்றை ஆய்ந்து எனது உண்மையை வெளிக்கொணருங்கள். அப்போதுதான் நான் இங்கிருந்து விடுவிக்கப்படுவேன். அவர்கள் தேட ஆரம்பித்தனர். பழைய புத்தகங்களை, வீட்டு ஆவணங்களை வாசித்தனர். உண்மையில் கருடன் இழிவான முறையில் கொல்லப்பட்டதை அவர்கள் கண்டறிந்தனர். அவள் அவ்வளவு கொடுமையுடன் கொல்லப்பட்டாரா? அவர்களின் முயற்சியால் கருடனின் சாபம் தீர்க்கப்பட்டது. அவன் அமைதியாக மறைந்து விட்டான். வீடு ஒரே வெளிச்சமாக மாறியது. இது முடிவா? ஆம், நாம் அவருக்கு அமைதி கொடுத்தோம். இது போன்ற கதைகள் நம்மை நினைவில் நிற்க வைக்கும். மூவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். அந்த பிரமாத தருணம் அவர்களை என்றும் மெய்ப்பித்தது. அந்த நாள் அவர்கள் மூவரும் இரவு நேரம் இக்கதையை நினைவு கூர்ந்தனர். அவர்கள் இரவு உறங்கும்போது காற்றில் கருடனின் மெல்லிய சுவடு அவர்கள் காதுகளை நெரித்தது. அதனால் அவர்கள் எப்போதும் உண்மை மற்றும் நீதிக்கு பயணித்தனர். அந்த அரிதான தருணம் அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்துக் கொண்டது. தருணத்தின் சாபம் எனும் இந்த கதை உண்மை மற்றும் நீதியின் ஆழமான பொருளை எங்கள் மனங்களில் பதிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். தேங்க்யூ.